சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்பி அதாவது எல்லை காவல் படையிலேருந்து கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடித்தவங்க 12th எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 21,000 69,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியே கொடுக்குறாங்க. வாங்க இந்த போஸ்டிங்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேகன்சி வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்பியிலேருந்து வெளிவந்திருக்க கான்ஸ்டபிள் போஸ்டிங்கு மொத்தமாக 827 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 827 வேகன்சியுமே கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 383 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் பார்த்திங்கன்னா 64 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 191 வேகன்சியும், எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 128 வேகன்சியும், எஸ்டிக்கு 61 மொத்தமாக 827 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கான்ஸ்டபிளே வேறு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கான்ஸ்டபிள் பார்த்திங்கன்னா வெட்டினரி கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் டிரைவர், கான்ஸ்டபிள் கார்டனர், கான்ஸ்டபிள் வாட்டர் கேரியர், கான்ஸ்டபிள் கேப்லர், கான்ஸ்டபிள் டெய்லர், கான்ஸ்டபிள் வாஷர்மேன், கான்ஸ்டபிள் பார்பர், கான்ஸ்டபிள் வெயிட்டர், கான்ஸ்டபிள் கார்பெண்டர், கான்ஸ்டபிள் நர்சிங் ஆர்டர்லி இந்த போஸ்டிங்கு தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்பிலேருந்து. இந்த கான்ஸ்டபிள் போஸ்டிங்கெலாம் மினிமம் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே வெட்டினரிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணால், அதரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனர், வாட்டர் கேரியர், கேப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் போஸ்டிங் அண்ட் நர்சிங் ஆர்டர்லி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கில் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் வீடியோ சொன்ன மாதிரி 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்கு பார்த்திங்கன்னா வெட்டினரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அனிமல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அதாவது வாங்கியிருக்கணும். அடுத்த போஸ்டிங்கில் கார்டனர், வாட்டர் கேரியர், கேப்லர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்கில். அண்டு டிப்ளமோவில் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு கார்பெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்கும். லாஸ்ட்டாக இருக்க நர்சிங் ஆர்டர்லி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களும் இல்லை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year நர்சிங்கில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்லாம். இந்த போஸ்டிங்கில் ஸ்டார்டிங் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சேலரி 21,000லேருந்து 69,000 வரைக்கும் இந்த போஸ்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்லேருந்து. இந்த போஸ்டிங்கில் அப்ளை பண்ணும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 years கொடுத்துருக்காங்க ஏஜ். இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர், ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees நீங்கள் பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஃபீஸும் இல்லைங்க. ரிலாக்ஸேஷன். இந்த கான்ஸ்டபிள் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும். இதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. www.recruitment.ssp.government.in இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கில் தான் இதில் போய் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்து அந்த அப்ளிகேஷனில் இது பண்ணிடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் இல்லை அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மதர் நேம், அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், உங்களோட நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கேட்டகரி எந்த கேட்டகரி, உங்களோட எக்கனாமிக் ஓபிசி எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகரி கம்யூனிட்டி, அண்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் அதை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணுறப்ப இது பண்ண உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் ஏதாச்சும் அது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இது பண்ண உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடி, உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, நீங்கள் 10th முடிச்சிருந்தா 10th என்ன குவாலிஃபிகேஷன், 12th 12th எனி டிகிரி முடிச்சிருந்தா என்ன டிகிரி, அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அப்லோட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கன்ஃபார்மாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நாம் இந்த வீடியோவில் எஸ்எஸ்பிலேருந்து வெளியே வந்த கான்ஸ்டபிள் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.